வணக்கம். இந்த ஆன்மீக தகவல்களில் நாம் தெரிந்து கொள்ள இருப்பது விஷ்ணுவதி புண்ணியகாலம். ஓம் நமோ நாராயணாய நமக. இந்த விஷ்ணுவதி புண்ணியகாலம் என்பது என்னன்னு பார்க்கலாம். நமக்கு தை மாசத்திலிருந்து ஆனி மாசம் வரைக்கும் உத்தராயண புண்ணியகாலம், ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தட்சிணாயன புண்ணியகாலம். சூரியனுடைய ஸ்திர ராசிகள்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்திர ராசிகள் என்னவென்றால், 1 ரிஷபம், 2 சிம்மம், 3 விருச்சிகம், 4 கும்பம். இது சூரியனுடைய ஸ்திர ராசிகள். அதற்குரிய மாதங்கள் வைகாசி மாதம், ஆவணி மாதம், கார்த்திகை மாதம், மாசி மாதம். இந்த 4 மாதங்களும் விஷ்ணுவதி புண்ணிய காலத்திற்கான மாதங்கள். இந்த மாதத்தினுடைய முதல் தேதி, அதாவது இந்த தமிழ் மாதங்கள் வருது பார்த்தீங்களா, இந்த 4 தமிழ் மாதங்களுடைய முதல் தேதி தான் விஷ்ணுவதி புண்ணிய காலம். இந்த விஷ்ணுவதி புண்ணிய காலத்திற்கான நேரம் அதிகாலை 1:30 மணி முதல் காலை 10 மணி வரை. இதுதான் விஷ்ணுவதி புண்ணியகால நேரம். இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா, காலையில் எழுந்து ஸ்நானம் செய்து விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்து தியானிக்க வேண்டும். கொடிமரம் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று 27 முறை வலம் வரணும். முடியாதவங்க 3 முறை கூட வலம் வந்து பெருமாளை தரிசனம் பண்ணலாம். இந்த விஷ்ணுவதி புண்ணிய காலத்தில் விரதம் இருக்கிறது, பல ஏகாதேசிகள் விரதம் இருந்ததற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கூட இந்த காலத்தில் கொடுப்பது மிகவும் ஒரு புண்ணியமான விஷயம். அப்பேற்பட்ட சிறப்புகள் வாய்ந்தது இந்த விஷ்ணுவதி புண்ணிய காலம். இந்த விஷ்ணுவதி புண்ணிய காலத்தில் விரதம் இருந்தால் கல்வி அறிவு, பொருளாதார மேம்பாடு, தேக ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கப்பெறும். அப்படி பெருமாள் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கு ஒரு துளசி மாலை சாற்றி துளசியால் அர்ச்சனை செய்து ஓம் நமோ நாராயணாய் என்று மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை செய்தால் எல்லா விதமான நற்பலன்களும் உண்டாகும். இந்த விஷ்ணுபதி நாளில் பெருமாளை வழிபாடு செய்வோம், எல்லா விதமான நன்மைகளையும் பெறுவோம்.